எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என்று ஆண்டவர் மோசேயை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா நான் அவன்கிட்ட பேசுவேன், தரிசனத்தில் என்னை வெளிப்படுத்தி பேசுவேன், சில சமயம் சொப்பனத்தில் நான் பேசுவேன். ஆனால் மோசே கிட்ட அப்படி கிடையாது. மோசே என் தாசனாகிய மோசே, நான் அவன்கிட்ட அப்படி பேசுவதல்ல, முகமுகமாய் நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் நான் அவனோடு பேசுகிறேன். கர்த்தருடைய சாயலை அவன் காண்கிறான். இது ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி. மோசே சொல்லலை, கர்த்தர் என்கிட்ட பேசுகிறார், கர்த்தருடைய சாயலை பார்க்குறேன், நான் யார் தெரியுமா, ஆண்டவருக்கு எனக்குள்ள தொடர்பு என்ன தெரியுமா. மோசே பேசலை, கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் மோசேயை குறித்து. என் தாசனாகிய மோசே, அவனோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன். என்னுடைய சாயலை அவன் காண்கிறான், என்னுடைய குரலை அவன் கேட்கிறான். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அந்த அளவிற்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேவனோடு நெருக்கமாய் வாழ்ந்தவர் மோசே. ஆண்டவரை ஏன் இந்த அளவுக்கு சாட்சி கொடுக்க காரணம் என்ன? இந்த 2 வசனத்துக்கு நடுவில் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் மோசே விசேஷமானவன், ஏன் மோசையோடு முகமுகமாய் பேசுகிறேன், ஏன் மோசே என் சாயலை காண்கிறான், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். He is faithful unto my house. என்னுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. ஏன் நான் மோசையோடு இருக்கிறேன், ஏன் மோசையோடு ஒரு சிநேகிதனை போல நான் பேசுகிறேன், ஏன் மோசையோடு கூட அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறேன். அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். He is faithful unto my house. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அவன் உண்மை உள்ளவன். ரோமர் 13ஆம் அதிகாரம் சொல்லுது, யாருக்கு பொலிசு செலுத்தணுமோ செலுத்தணும், யாருக்கு வரி செலுத்தணுமோ செலுத்தணும். நில வரி, வீட்டு வரி, என்ன வரி கவர்மெண்ட் கொடுக்க சொல்லுகிறதோ வரி கட்டணும். அரசாங்கத்தை ஏமாற்றுகிறவர்கள் ஆண்டவரை ஏமாத்துறவங்க. அதுல உண்மை இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில பிசினஸ்ல உண்மையா இருக்கிறோமா? ஏமாற்றி பிசினஸ் பண்ணுவது தப்பு. எப்படியும் சம்பாதிக்கலாம், அப்படி அல்ல. நியாயமான சம்பாத்தியம், அநியாய சம்பாத்தியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அநியாய சம்பாத்தியம் கூடாது, நியாயமான சம்பாத்தியம். உடைய வருமானத்தில் உண்மை இருக்கணும், உடைய பிஸ்னஸில் உண்மை இருக்கணும், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை கரெக்டாக செலுத்தணும், ஒழுங்காக டேக்ஸ் கட்டணும். அவன் தான் கிறிஸ்தவன், அவன் கூட தான் ஆண்டவர் இருப்பார். நீ அரசாங்கத்தையே ஏமாத்தினா ஆண்டவரை என்ன ஏமாற்ற மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஒவ்வொரு சின்ன காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். தேவ பிள்ளைகள் பிரயாசம் 100% முடிய பாடும்போது பிரதர் சொன்னாங்க, அந்த வார்த்தை அதிகமாய் தொட்டது, என்னை ரொம்ப அதிகமான கவர்ந்து கொண்ட ஒரு வசனம். நான் உண்மை இல்லாதவனாக இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த வசனம் அடிக்கடி நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அவங்க சொல்லும் போது எனக்கு அழுகையே வந்து விட்டாரு. ஆனால் உண்மையா இருக்க பிரயாசமாக படணும். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அந்த உணர்வே இல்லை. உண்மையா இருக்கிறது கஷ்டம்தான் இந்த உலகத்துலன்னு சொன்னாலும் நீ பிரயாசப்படணும், நீ முயற்சி பண்ணணும். உண்மையா இருக்க நான் முயற்சி பண்ணுகிறேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார். அதை பற்றி உணர்வே இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் 100க்கு 100 100% உண்மையா இருக்கிறேன் அப்படி நான் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுகிறேன், பிரயாசப்படுகிறேன், அதற்காக ஜெபம் பண்ணுகிறேன், அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். உண்மையாக இருக்க கூடுமான வரைக்கும் நான் பிரயாசப்படுகிறேன். சில கிறிஸ்தவங்க பிரயாசப்படுவதே இல்லை, அதை பற்றி யோசிப்பதே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. உண்மையா இருக்க பிரயாசப்படணும். சர்ச்சு 9 மணிக்கு ஆராதனை, 9:30 மணிக்கு மெதுவாக வீட்டில் தலை செய்விட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் கூப்பிடும், பைபிள், அம்மா வாங்கம்மா சர்ச்சுக்கு நேரம் ஆயிட்டேன்னா. இப்போ தான் பாட்டு பாடுவாங்க, காணிக்கை எடுக்கிறதுக்குள்ளே போயிடலாம். அந்த சின்ன பிள்ளை கூட உணர்வுக்கு 9 மணிக்கு சர்ச்சை ஆரம்பிச்சிருவாங்க. போகணுன்னா 9:30 மணிக்கு தான் தலை செய்விக்கிட்டு காணிக்கை எடுக்கிறதுக்கு டைம் இருக்கு, போயிடலாம், பிரசங்க நேரத்துக்குள்ளே போயிடலாம்.
ஒரு சர்ச்சுக்கு போகிற காரியத்தில் கூட நமக்கு உண்மை இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னமாச்சே, 9 மணிக்கு ஆராதனைக்கு போகணுமே, ஒரு 8:45 நம்ம போய் சர்ச்சில் உட்கார்ந்து ஜெபிக்கலாம், அந்த உணர்வே நமக்கு இல்லை. அந்த உண்மையா இருக்கணும்ன்ற எண்ணமே நமக்கு இல்லை. 9 மணி ஆராதனை, 10:30 மணிக்கு சிலர் சர்ச்சுக்கு வர்றாங்க. 10:30 மணிக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஒரு சூழ்நிலை அப்படி ஆயிட்டு பரவாயில்லை. சிலர் வழக்கமா 10 மணிக்கு மேலதான் வருவாரு, சிலர் வழக்கமா 10:30 தான் வருவாரு. நீங்க எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள்? தேவன் அதை கவனிக்கிறார். ஒரு சர்ச்சுக்கு போற காரியத்தில் கூட உனக்கு உண்மை இல்லையே, அதற்காக நீ பிரயாசப்படவில்லையே, அதற்காக நீ முயற்சி எடுக்கவில்லையே. ஆண்டவரே, நான் 9 மணிக்கெல்லாம் சர்வீஸுக்கு போயிடணும், உங்களுடைய ஆலயத்தில் போய் உட்காரணும். காணிக்கை கொடுப்பதில்லை உண்மை. பிரயாசப்படுங்க, முயற்சி பண்ணுங்க. ஆண்டவருக்கு தசமபாகத்தை நான் எப்படியாவது கொடுத்துடணும். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்துக்கு நான் கொடுத்துடணும், உங்களுடைய ஆலயத்தில் தசமபாகத்தை கொண்டு செலுத்திடணும், ஊழியங்களை தாங்கணும். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். முயற்சியாவது பண்ணணும். நான் உண்மையா இருக்க பிரயாசப்படுறேன், என்னால் எவ்வளவு முடியுமோ நான் உண்மையா இருக்க முயற்சி, அந்த முயற்சி நமக்குள்ள இருக்கணும். நிறைய பேருக்கு அது கூட இல்லை. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு காரியத்தில் யோசித்து பாருங்க. உண்மையா நம்ம இருக்கிறதுக்கு பிரயாசப்படுறோமா? உண்மையா இருக்கணும். ஆண்டவர் நம்மளை கவனிக்கிறார். சர்ச்சுக்கு போனா டைமுக்கு போயிடணும், காணிக்கன்னா கரெக்டா கொடுத்துடணும், ஜபம்னா வாங்க எல்லாம் உண்மையா செய்யணும். அந்த ஜபத்தை கடமைக்காக அல்ல. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய வேலையா அதுல உண்மை இருக்கணும், பெர்ஃபெக்ட் இருக்கணும், கவனமா நம்ம செய்யணும். கர்த்தர் கொடுத்த வேலை. எத்தனை பேர் வேலை இல்லாம ஆயிரக்கணக்கான பேர் லெட்டர் எழுதுறாங்க, எனக்கு வேலை வேணும், வேலை வேணும், ஜோம் பண்ணுங்க. என்னை கர்த்தர் கொடுத்த வேலையை உண்மையா செய்யலைன்னா எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பாவம். டைமுக்கு நீங்க டியூட்டியில போய் இல்லக்கலன்னா எவ்வளவு பெரிய பாவம் அது. நம்ம ஒவ்வொன்றுக்கும் உண்மையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், மோசே என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவர், அதனாலதான் நான் கூட இருக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். எனக்கு ஆரம்ப காலத்துல என்னை கற்றுக் கொடுத்தார் உண்மையா இருக்கணும். இயேசுடிக்கிறார் ஊழியத்துல. அப்ப அந்த யாருமே கிடையாது, நான் ஒரு ஆளு தான். 4 மாடல் 78 வருஷம் ஜெபக்குள்ள ஆரம்பிச்ச போது டீம்லாம் கிடையாது. இப்ப நான் ஒரே ஆளு தான். அந்த பத்திரிக்கை போகும், அதுக்கு ஹெல்ப் பண்ண சில சகோதரிமார்கள் சகோதரிலிருந்து உதவி செய்வாங்க. பத்திரிக்கை அனுப்புறதுக்கு கடிதம் வந்தால் நான் ஜெபம் பண்ணுவேன், பதில் எழுதுவேன், அது கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் போட உதவி செய்ய சிலர் இருந்தாங்க. அப்போ காணிக்கை வரும், எம்மா வரும். அந்த காலத்தில் 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா காணிக்கை அனுப்புவாங்க. மாதந்தோறும் 1 ரூபா காணிக்கை அனுப்புவாங்க. ஆண்டவர் என்று சொன்னாரு, மகனே, ஊழியத்துக்கு நீ ஜனங்க அனுப்புகிற காணிக்கை, ஜனங்க ஊழியத்துக்கு நீ கொடுக்கிற காணிக்கை எல்லாமே ஊழியத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணப்படணும். உன் பர்சனலாக நீ எடுக்க செலவு பண்ணக்கூடாது. உன் சொந்த செலவுக்கு அதுலேருந்து காசு நீ எடுக்கக்கூடாது. ஜனங்க ஊழியத்துக்கு நீ தான் உனக்கு காணிக்கை அனுப்புகிறாங்க, அதை ஊழியத்துக்கு தான் நீ பயன்படுத்தணும். அப்போ என்னுடைய காரியம் ஆண்டவரே, உன்னை உடுத்து வைக்க, உன்னை போஷிக்க எனக்கு தெரியும். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன். நீ எனக்கு வேலை செய்தா நான் உனக்கு தருவேன், நான் உன்னை போஷிப்பேன், உன்னை நடத்துவேன். ஊழியத்துக்கு நீ ஜனங்க கொடுக்கிற அனுப்புகிற காணிக்கை எதையும் நீ தொடக்கூடாது. 78 வருஷத்திலிருந்து நான் அதில் உண்மையா இருக்கிறேன். அந்த நாட்களில் யாருமே கிடையாது. 4 எம்மா வரும், நானே ஒரு நோட்டு போட்டு, யாருக்கு நான் கணக்காக அவசியம் இல்லை, நானே நோட்டு போட்டு இன்றைக்கு என் வரவு பேர் சொல்லி எழுதி வைப்பேன். என்னென்ன செலவு பண்ணுறேன், பத்திரிக்கை அடிக்க, பத்திரிக்கைக்காக செலவு, இந்த மாதிரி செலவுகளை நானே எழுதி வைப்பேன். ஒரு டப்பாவில் அந்த காசை போட்டு, இது கர்த்தருடைய பணம். இன்றைக்கு வரைக்கும் என் கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் சொல்லுகிறேன், நான் என் தேவனுடைய காரியத்தில், என் ஊழிய காரியத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறபடியினால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த உண்மையாக இருக்க நான் முயற்சி பண்ணுகிறேன். இன்றைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணி, நான் ஊழியம் செய்து எனக்கு காணிக்க கொடுத்தா ஆண்டவர் சொன்னார், உனக்குரியது. நீ போய் பிரசங்கம் பண்ற, உனக்கு ஒரு காணிக்கை கொடுறாங்க, அது உனக்குரியது. நீ வேலை செய்திருக்கிற கூலி. ஜனங்க ஊழியத்துக்கு நீ காணிக்கை கொடுக்குறாங்களே, திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வர்றாங்க, எம்ஓவில் அனுப்புறாங்க, டிடியில் அனுப்புறாங்க. அது எதுக்குன்னா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, என் ஊழியத்தை நிறைவேற்றுவனே உன்னை நம்பி என் பிள்ளைகள் காணிக்க அனுப்புறாங்க. அதுல 1 பைசா நீ தொடக்கூடாது. நான் இன்னைக்கு வரைக்கும் அதில் மனசாட்சியின்படி சுத்தமாக இருக்கிறேன். அதனால எப்பவுமே என்னால் கர்த்தரோட போய் பேச முடிகிறாரு. கர்த்தர் என்னை அறிவார். இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும்.
இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். உண்மையாயிருக்கிற பழக்கம். எந்த ஒரு சமயத்திலும் அதில் ரொம்ப கவனமாய் நீ உண்மையாயிருக்க அர்ப்பணித்து கொண்டீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் ஒன்று இல்லை. நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை உடனே உணரலாம். நீங்க ஜெபிக்க போனீங்கன்னா ரொம்ப நேரம் காத்திருக்க தேவையில்லை, உடனே தேவ பிரசன்னம் வரும். ஏன்னா உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள தொடர்பு சரியா இருக்குது. உண்மையா இல்லாம இருந்தீங்கன்னா மனசாட்சி வாதிக்கும். நீ எல்லா காரியத்திலும், பண காரியத்துல, வேலை காரியத்துல, ஃபேமிலி காரியத்துல, சபை காரியத்துல உண்மையா இருக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. என் வீட்டில் எங்கும் மோசே உண்மை உள்ளவன் சொல்றார். ஆண்டவரே நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே, அதுல கவனமா இருங்க. அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். தானியேலை பாருங்க, அவன் மீது சுமத்த யாதொரு குற்றமும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. சத்துருக்கள் தேடுறாங்க என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம். தானியேல் கிட்ட பெர்ஃபெக்டா ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவரே அப்படி ஒரு குற்றமற்ற வாழ்க்கை நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. உங்க லைஃப்ல ஆண்டவர் தருவார். எங்க உண்மையா இருக்க தவறுனீங்களோ இன்றைக்கு அதை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஜெபத்துல உண்மை இல்லை, நான் அதிகாலை எழுப்பி ஜெபிக்க ஒப்பு கொடுத்தேன், ஜெபிக்கல, என்னை மன்னிச்சிருங்க. பைபிளை வாசித்து தியானிக்கிறதுல நான் உண்மை இல்லை, உபவாசத்துல உண்மை இல்லை, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. நிறைய காரியத்துல நான் உண்மை இல்லாம நடந்து கொள்றேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை உதவி செய்யுங்க. அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஆண்டவர் வந்து அப்படியே ஸ்ட்ரிக்டா சர்வாதிகாரி மாதிரி சேர் போட்டு உட்காந்து கம்ப வச்சுக்கிட்டு தப்பா பண்ண வா இங்க நெல்லு அந்த மாதிரி நடத்துகிற அவர் தகப்பன். அவர் தகப்பன் நம்மை விளங்கி கொள்ளுகிறவர், நம்மை புரிந்து கொள்ளுகிறவர், சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மை விளங்கி கொண்டு நமக்கு உதவி செய்கிறவர். நீங்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, என்னால் இதுல முடியல, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இதுல உண்மையா இருக்க எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க, இதுல நான் பலவீனமா இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவர் விளங்கி கொண்டு உதவி செய்வார். அவர் புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன். பிரியமானவர்களே, நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறது உண்மைதான். உண்மையா இருக்கிறதுக்கு ஹைதராபாத் மீட்டிங் போயிருந்தேன். ஒரு வாரம் அங்கே 4 நாள் மீட்டிங்கு, அப்புறம் 12 மணி நேரம் உபவாச ஜெபம். அதுக்கு இடையில ஒரு நாள் கேப் இருந்துச்சு, அதுலேயும் மீட்டிங். ரொம்ப தொடர்ந்து அலைச்சல், டயர்ட் ஆகி திரும்பி வரும்போது திருச்சியில் ஒரு உபவாச ஜெபம் சபைகளுக்காக செய்ய வேண்டியது இருந்தது. ஆண்டவே வேறு வழி கிடையாது. அதுக்கும் போயிட்டு நடராத்திரி வந்து சேர்ந்தேன். ரொம்ப டயர்டாக சோர்ந்து போய் பலவீனப்பட்டு வந்து சேர்ந்தேன். அடுத்த நாள் ஜோமலையில் போய் பிரசங்கம் பண்ணணும். என்னை விட்டு அந்த நாள் முழுதும் தூங்கியிருப்பேன். நான் அவ்வளோ டயர்டு இருந்தேன். லீவ் எடுத்துடலாமா நினச்சேன். நான் திறப்பின் வாசல் ஜெபமலையில் ஜனங்க அவளோடு வருவாங்க. ஆண்டவரே இந்த மக்கள் நான் ஏமாத்திடக்கூடாது, எனக்கு பலன் இருக்க வரைக்கும் நான் போகிறேன். நடுராத்தில் படுத்துட்டு காலையில் எழும்ப நேரம் ஆயிடுச்சு. 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்க முடியல, 5 மணிக்கு எழும்பி காத்திருக்க முடியலை. கொஞ்சம் பிந்தி தான் எழும்பினேன். அவசரமாக குளித்து புறப்பட்டு ரெடி ஆகி காரில் போகும்போது தான் ஜெபம் பண்ணேன். காரில் போகும்போது தான் பைபிள் வாசி ஜெபி, அதையும் தூங்கி கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அப்படி எனக்கு மனசாட்சி வாதித்தேன், என்ன ஆண்டவரே நான் காலையில் ஜெபிக்கலை, காலையில் எழும்பி காத்திருக்கலை, இந்த ஜனங்களுக்காக நான் போதுமான அளவு ஜெபிக்கலை ஆண்டவரே. ஜெபமலையில் தாகத்தோடு மக்கள் வருவாங்க, என்னால் முடியலையே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்பட்டேன், எனக்கு இந்த மாதிரி முடியலையேன்னு சொல்லி பைபிள் வாசி ஜெபிச்சுக்கிட்டேன்னா காரில் தூங்கிட்டேன். அப்புறம் திடீர்னு விழிப்பு வந்தது. அப்படி தான் போய் சேர்ந்த ஜெபமலைக்கு. அப்புறம் அங்கே போய் நின்ற உடனே அந்த கிருபை, தேவனுடைய கிருபை இறங்கினது. வசனத்தை பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார், பேசினார். எந்த மாசமும் இல்லாத அளவுக்கு பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அந்த மாதிரி தேவ மகிமை இறங்கினது. அநேகர் விடுதலையாக சுகம் பெற்று வந்து சாட்சனா பாரு, இங்கே கட்டியே காணும், அங்கே கட்டியே காணும், ஆண்டவர் தொட்டுட்டார், குணமாக்கிட்டார், பிசாசு அலறி ஓடுற பலத்த அற்புதம். நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட, நான் சரியா ஜெபம் கூட பண்ணல ஆண்டவரே, எப்படி இந்த காரியம்? நீ உண்மை இல்லாதவனாய் இருந்தாலும் நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், உண்மை உள்ளவர். அது மாத்திரமல்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன், நான் உன் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிற தகப்பன். நீ சோம்பேறியா படுத்து கிடந்து தூங்கல, நீ சோம்பேறியா உட்கார்ந்து நேரத்தை வீணாக்கல, நீ தொடர்ந்து ஊழியத்துல ஓடிக்கொண்டிருந்ததுனால உன்னால எழும்பி ஜெபம் பண்ண முடியல. ஐ நோ தட் சிச்சுவேஷன்.
உன் பலவீனம் எனக்கு தெரியும், உன் சூழ்நிலை எனக்கு தெரியும், உன் உள்ளம் வாஞ்சிப்பது எனக்கு தெரியும், ஆனால் முடியாதபடி நீ கஷ்டப்படுவது எனக்கு தெரியும். ஆகவே என் கிருபையை உனக்கு தருகிறேன். எவ்வளவு அற்புதமான ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். உடனே ஆண்டவர் கம்பெடுத்து வந்துட்டு, ஏன் நீ 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கல? இன்னைக்கு ஜெபமலையில் கூட்டணும் உனக்கு தெரியாதா? நீ ஜெபிக்கல, அதனால அவ்வளவுதான், நான் வரமாட்டேன், அற்புதம் செய்ய மாட்டேன், போ அப்படின்லாம் சொல்லலை. அவர் நல்ல தகப்பன். நீங்க அவரை புரிந்து கொள்ளுங்க. அவர் நம்மை புரிந்து கொள்ளுகிற தகப்பன். அவரை புரிந்து கொண்டு பழகுங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறது உங்களுக்கு கஷ்டமே இருக்காது, சந்தோஷமா இருக்கும். எப்பண்டா எழுப்புவோம், எப்பண்டா ஜெபம் பண்ணுவோம், எப்போ எங்க அப்பா கிட்ட நான் பேசுவேன். இயேசு எவ்வளவு இனிமையானவர். அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு களிகூறுதலை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி இயேசுவை ருசிக்க பழகுங்க. அவர் ஒன்றும் சர்வாதிகாரம் இல்லை, டீச்சர் இல்லை. அப்படி உட்காந்து கம்போர்டு வந்து உட்காரு, எழும்பு, ஸ்டாண்ட் அப், சிட் டவுன் அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல, தகப்பன். ஏண்டவா அணைத்து கொள்ளுவார், நம்மை சந்தோஷப்படு. சோர்ந்து போகாத, நான் இருக்கிறேன்ல, ஜெபம் பண்ணு, நான் உனக்கு கிருபை தர்றேன், இதுக்கெல்லாம் ஜெபம் பண்றியா அப்படின்னு சொல்லுவார். சரி ஆண்டவரேன்னா ஜெபம் பண்ணு. நீங்க பக்கத்துல இருந்து கேட்பார், நீங்க ஜெபிக்க இதுக்கு ஜெபம் பண்றியா, இதுக்கு எனக்கு பாரமா இருக்கு, சரி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். அந்த மாதிரி பழகுங்க ஆண்டவரோட. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவருக்கு நீங்க உண்மையா இருங்க, அவருக்கு உண்மையா இருங்க. ஆண்டவரே நான் உண்மையா இருக்கணும், இன்னையிலிருந்து நான் உண்மையா இருக்க தீர்மானிக்கிறேன். இந்த ஏமாத்துகிற காரியமே வேண்டாம், உண்மையா இருப்பேன், சாட்சியா இருப்பேன். ஒரு குடும்பம் மனைவிக்கு ஒரு பொறுப்பு ஆண்டு கொடுத்திருக்கிறார், கணவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார், மாமியாருக்கு ஒரு பொறுப்பு, மருமகள் என்கிறது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு குடும்ப தலைவன் ஒரு பொறுப்பு. அதை கரெக்டா அதுல உண்மையா இருக்கிறோமா யோசித்து பாருங்க. சிலர் பிள்ளைகளை கவனிக்கிறதே இல்லை, அம்மா பார்த்துக்குவா அப்படின்னு தகப்பன் பிள்ளைகிட்ட பேசுறதும் கிடையாது, பிள்ளைக்கு என்ன வேணும்னு கேட்கறதும் கிடையாது. சில தகப்பன்மார்கள் நீங்க பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்க, உண்மை இல்லாம நடக்கிறீங்க, உங்க வீட்டு காரியத்துல உண்மை இல்லை. சில சகோதரிமார்கள் கஷ்டப்படுவது, என் கணவர் என்கிட்ட காசு இருக்கான்னு கூட கேட்கறது இல்லை, காசு கூட எனக்கு தருவதில்லை, என் பிள்ளைகளுக்கு என்னது வாங்கி கொடுக்கறது செய்ய முடியாம கஷ்டப்படுகிற சகோதரிமார் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ற கணவர் 10 ரூபா கொடுக்க மாட்டார் மனைவிக்கு செலவுக்கு. யோசித்து பாருங்க உங்க ஃபேமிலி எப்படி நடக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதா, ஒரு மகிழ்ச்சி இருக்குதா, ஒரு களி கூறுதல் இருக்குதா, ஒரு பகிர்ந்து கொள்ளுதல் இருக்கிறதா? உங்களுடைய பொறுப்புல உண்மையா இருக்கிறீங்களா? அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு மனைவின்னா அந்த மனைவிக்கு பொறுப்பு இருக்குது. வீட்டை சுத்தமா வைக்கணும், சமையல் காரியத்தை கவனிக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், கணவரை கவனிக்கணும், பொறுப்பு இருக்கிறது. முயற்சிக்கணும். காலையில் எழுப்பி இன்னைக்கு திறப்பின் வால் ஜெபம் போறேன், இன்னைக்கு நான் லேட் ஆகிட்டு 7 மணிக்கு தான் எழுப்பினேன், அதனால சமைக்கலை. வீட்டுக்காரரை பார்த்து நீங்களே ஏதாவது சாப்பிட்டுக்கிடுங்க, நான் ஜெபத்துக்கு போகிறேன். அவர் நினைப்பார், இவ போய் ஜெபம் பண்ணி என்ன தான் நடக்க போதோ தெரியல, இந்த மோகன்லாசஸ் என்ன தான் சொல்லி கொடுப்பாரோ, எனக்கு சாப்பாடு கூட செஞ்சு வைக்காமல் போகிறான். திறப்பின் வாசல் ஜெபம் போகிறோன்னா 5 மணிக்கு எழும்பணும். சமைச்சு வச்சு கணவர் வரலன்னா கணவருக்கான சாப்பாடு எடுத்து வச்சு சமைச்சிட்டேன், இதை வச்சிருக்கேங்க, நான் ஜெபத்துக்கு போயிட்டோம், சந்தோஷப்படுவார். எனக்கு செய்ய வேண்டிய கடமை என் மனைவி செய்து விட்டு ஜெபத்துக்கு போகிறாள். அவங்க தான் உண்மை உள்ளவங்க. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாட்டா இருங்க, நான் ஜெபம் தான் எனக்கு முக்கியம், கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், இந்தியாவே மாற்ற போகிறேன். நீயே மாறல, இந்தியா எப்படி மாறும்? நீயே வசனத்தின்படி மாறல, இந்தியா எப்படி மாறும்? உன்னுடைய பொறுப்பை நீ தட்டி கழிக்கிறாய். ஒரு புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றவில்லை, ஒரு மனைவியை நேசிக்காதபடி கடினப்படுத்தி காயப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிவிட்டு உனக்கு என்ன ஜெபம்? உண்மை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில உண்மை இல்லை, வீட்டுக்குள்ள உண்மை இல்லை, சின்ன சின்ன காரியத்தில் உண்மை இல்லை. யோசித்து பாருங்க. உங்களால் உங்களுடைய மனைவி பாதிக்கப்பட்டு கவனிக்கவே மாட்டேங்கிறார் கணவர், காசே தர மாட்டேங்கிறாரு, பொறுப்பே இல்லை, எப்படி நடத்தின புழுங்கிக்கிட்டு இருந்தா எப்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? என் மனைவி என் சொல்றதே கேட்கறது இல்லை, நான் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை, எதிர்த்து தான் பேசுறாரு, அவ இஷ்டம்தான் அப்படின்னு ஒரு புருஷன் வேதனையோடு சொல்ற மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா தேவன் எப்படி உங்க கூட இருக்க முடியும்? உண்மை இல்லை. ஒரு மனைவி என்பவள் புருஷனுக்கு ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் தாய். ஈசாக்கு ரெபெக்காளை மனைவி ஆக்கி கொண்டவுடன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்.
ஏற்ற துணை. ஒரு மனைவினா புருஷனுக்கு ஏற்ற துணை, அப்படிதான் பைபிள் சொல்லுகிறாரு. ஏற்ற துணையா இருக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கிறீங்களா? ஜெபத்துல தாங்குறீங்களா? அவங்களை உற்சாகப்படுத்துறீங்களா? அல்லது முறுமுறுப்பு, சண்டை, குறை வீட்டுக்குள்ள வர்றதுக்கே சில புருஷர்களுக்கு பிடிக்கவில்லை. சிலர் சொல்றாங்க, வீட்டுக்கு போக எனக்கு மனம் இல்லை பிரதர். அங்க போன முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறா, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஆனா ஜெபத்துல முதல் ஆளா வந்துருவா. அவங்க ஜெபத்துக்கு சாட்சி இல்லை, உண்மை இல்லை. ஆண்டவர்கிட்ட எனக்கு சொல்லுவோம், ஆண்டவரே என்கிட்ட உண்மையை நீர் எதிர்பார்க்கிறேன், நான் உண்மையா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிரயாசப்படுவார். 100க்கு 100 முடியலன்னா கூட முயற்சி எடுப்பாரு. நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே, உண்மையா இருக்க நான் பிரயாசப்படுறேன். சில சமயம்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. அது உணரணும். வசனத்தின்படி ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவர் தெரியுமா? நான் தான் அவன்கிட்ட முகமுகமா பேசுறேன்னு சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். உங்களை பார்த்து சொல்லணும், என் மகள் எனக்கு உண்மை உள்ளவள், என் மகன் எனக்கு உண்மை உள்ளவன், நான் சொல்றபடியே செய்வான், வசனத்தின்படியே வாழுவான், அவன் உண்மையா இருப்பான், உண்மையா இருப்பாள். ஆண்டவர் சொல்லணும். அப்ப பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷம். பிரியமானவர்களே, இயேசு உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சதுனால அவர் தன் வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். இல்லை, ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். நீ இப்படிதான் வாழணும், நீ உண்மையா இருக்கணும். பக்தியா இருந்த போதாது. பக்தி எல்லாத்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா மதத்திலையும் பக்தி இருக்குது. பக்தி போதாது. வசனத்தின்படி நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். உண்மை ஆண்டவர் சொல்ல, உண்மையுள்ள மனுஷனை தான் ஆசீர்வதிக்க முடியும். மோசே என் வீட்டில் எங்கு உண்மையாளர் இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் உண்மையுள்ளவளாய் வாழ்ந்து காண்பித்தார். சோதனை, பாடு, போராட்டம் வரலாம், நம்முடைய உண்மைத்தன்மையை பாதிக்கிற சூழ்நிலை வரலாம். ஆனால் இயேசு உதவி செய்வார். நீ ஒப்பு கொடுங்க. குடும்பத்தில், வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில் ரொம்ப உண்மை அவசியம். யாரையும் ஏமாற்றக்கூடாது. வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக வேலை செய்யணும். அப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், நான் உண்மையாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்போ உங்கள் இருதயத்தில் கை வச்சு, நான் வாழ்நாள் முழுவதும் நான் உண்மையாக இருக்க என்னை பிரயாசப்படுவேன், ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் கிருபை தாங்கன்னு கேளுங்க. தகப்பனே, உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவேன்னு வாக்கு கொடுத்தீங்க. உண்மையாக இருக்கிற விரும்புகிற இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. சொந்த பலத்தினால முடியலை, சொந்த முயற்சியினால் முடியலை, உண்மையாக இருக்க விரும்பிய முடியலை. உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. உண்மையாக இருக்க கிருபை கொடுங்க, பலன் கொடுங்க, வல்லமை கொடுங்க. ஆண்டவர்களை பலப்படுத்துங்கப்பா. நீங்கள் கிருபை தர்றீங்க. மோசேக்கு உண்மையாக நடக்க பலன் கொடுத்தீங்களே, தானியேல் உண்மையாக இருக்க உதவி செய்தீங்களே, யோசேப்பு உண்மையாக இருக்க உதவி செய்தீங்களே, நீங்கள் உதவி செய்யுங்க. இன்றைக்கு அவளை பலப்படுத்துங்க. உண்மையாய் நடந்து கொள்ளுகிற கிருபை கொடுங்க. எல்லா காரியத்தில் உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்ற வார்த்தையின்படி அவனுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற நன்மைகள் வாய்க்கட்டும், பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகட்டும், வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும், தீமைகள் நன்மையாக மாறட்டும், அவளை பயப்படுத்துகிற போராட்டங்கள் விலகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஆனால் என்றைக்கும் இதை மறந்துடாதுங்க. நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது, நான் உண்மையாக இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ தினமும் ஜெபிங்க. ஆண்டவர் கிருபை கொடுத்து நடத்துவார். ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639 220022. info@jesusredeems.org. God bless you.